முத்துக்குமரன் அவர்களோட பீரோல இருந்த பொருள பார்த்து, அவங்களோட அம்மா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில நடந்திருந்துச்சு. இந்த ஒரு சீசன் 8ஓட டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் அவர்கள் தேர்வாகியிருக்காரு. ரசிகர்கள் மத்தியில அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிருந்துச்சு. முத்துக்குமரன் அவர்கள் சமீபத்தில அவங்களோட ஊருக்கு போயிருக்காரு. அங்கேயுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் டைட்டில ஜெயிச்சதை தொடர்ந்து அவரை பத்தி ஏராளமான விஷயங்கள் சோசியல் மீடியால வரதா பார்க்க முடியுது. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் அவர்களோட பர்சனல் பீரோ இருக்கும் இல்லையா அவங்க ஊர்ல, அந்த ஒரு பீரோல இருந்த பொருள பார்த்து அவங்க அம்மா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அந்த பொருட்கள்லாம் வேற எதுவும் கிடையாது. பிக் பாஸ் பொருட்கள் தான். அதாவது பிக் பாஸ் வீட்ல அவரு கேப்டனா இருக்கப்ப குடுத்திருந்த க்ரௌனாக இருக்கட்டும், அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த டிராஃபியாக இருக்கட்டும், நெறைய பேர் கிஃப்ட்டா குடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த கிஃப்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய சில மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அங்க இருந்த ஃபோட்டோஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே பீரோல ரொம்பவே பத்திரமா அடுக்கி அழகா வச்சிருந்திருக்காரு. இதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்துக்குமரனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவரோட பீரோல எப்பயுமே அவரு புக்ஸ மட்டும் தான் வச்சிருப்பாராமா. புக்ஸ தவிர்த்து வேற எந்த பொருட்களையுமே வைக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருப்பாரு. அப்படியாப்பட்ட முத்துக்குமரன் புக்க மட்டுமே வச்சிருந்த ஒரு நபர், இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல குடுத்த ஒரு சின்ன கிளிப்ப கூட அந்த ஒரு பீரோல பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறத பார்த்து அவங்க அம்மா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. இவ்வளவு வருஷமாவுமே ஒரு புக்க தவிர வேற எது வைக்க போறதா இருந்தாலும் திட்டுன அவன், இன்னைக்கு பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருட்கள கூட பத்திரமா எடுத்து வந்து உள்ள வச்சிருக்கான் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவன் பிக் பாஸ் வீட்ட நேசிச்சிருக்கான் அப்படிங்கிறத அவங்க அம்மாவும் சரி, அப்பாவும் சரி புரிஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. அவருமே அந்த அளவுக்கு பிக் பாஸ் வீட்ட நேசிச்சு உண்மையா விளையாண்டதுனால தான் இன்னைக்கு அவரு டைட்டில் வின்னரா இருக்காரு அப்படின்னு இந்த நியூஸ பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது முத்துக்குமரன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. முத்துக்குமரன் அவர்கள் இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, விஷால் அவர்கள் அடுத்ததான் நடிக்க போற படத்தை ஜிவிஎம் அவர்கள் தான் எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் சமீப காலமா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு கன்ஃபர்மேஷனை விஷால் அவர்களே சமீபத்துல மதகஜ ராஜாவோட பிரஸ் மீட்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அடுத்த படம் ஜிவிஎம் கூட தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்குது. விஜய் அவர்கள் நடிக்கிறதாக இருந்த யோகன் படம் இருக்கு இல்லையா? அந்த படத்தை தான் இவரு இப்போ எடுக்க போறாரு விஷாலை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. விஷாலும் சரி, கௌதம் வாசுதேவ் மேனனும் சரி, அப்படின்னா இல்ல அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. மேலும் விஷாலும் இப்போ உடம்பு ரொம்பவே ஃபிட் ஆக்கி வந்துட்டு இருக்காரு. சொல்லப்போனா அந்த படத்துக்காக தான் இவர் இந்த மாதிரி மாறிட்டு இருக்காரு அப்படிங்கிற டாக்ஸும் இருக்கு. இந்திய சிஐஏ ஏஜென்ட் அமெரிக்கால பண்ணக்கூடிய சாகசங்கள் கிட்டத்தட்ட ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அந்த ஒரு கதையை தான் விஜய் வச்சு எடுக்கலாம் ஜிவிஎம் பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா அது தள்ளி போகவே அடுத்து மோகன்லால் வச்சு எடுக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா இப்ப விஷால் அவர்கள் உறுதிப்படுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. யோகன் படம் விஷாலை வச்சு எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.